ஹாய் கோல்டன்கள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம நேத்து போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் ரொம்ப மேசிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுல நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கீங்க அண்ட் ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேத்து பார்த்தேன். அவங்க எல்லாம் நம்ம சேனல்ல ரொம்ப சைலண்டாவே வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும் போது அவங்க வெளிப்படையா வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ஒரு 3 பேருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவரஞ்சினி அண்ட் ராகேஷ் சர்மா அப்படின்ற 2 ஐடியில இருந்து நமக்கு வந்து ஜிமெயில்ல வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க. இந்த ப்ராப்ளம் சீரியஸ் ஆனா நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல நம்மள பத்தின வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் எல்லாமே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஃபர்தரா வந்து அந்த சேனலை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னுமே ஒரு 2 ஐடியில இருந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஹாரஸ்மெண்ட் பண்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. இது ஃபர்தரா கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து லீகலா இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிசைட் பண்ணிருக்கேன். அண்ட் மூணாவதா பாத்தீங்கன்னா தேரடி செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க. அவங்களுமே நமக்கு வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இந்த ப்ராப்ளம் வந்து எனக்குமே ஏற்பட்டது. சோ இதுக்காகலாம் நீங்க வந்து வீடியோஸ் போடுறத நிறுத்த வேண்டாம், நான் தொடர்ந்து உங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிருந்தாங்க. சோ இந்த இடத்துல நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோ நம்ம சேனல்லையும் இனிமே வந்து அந்த சேனலை பத்தி யாரும் பேச வேண்டாம். நம்ம வழக்கம் போல கோல்டு ரிலேட்டட் வீடியோஸை கண்டினியூ பண்ணி போடலாம். என்னோட ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. நான் வீடியோ போடல அப்படின்னா அதுதான் மெயின் ரீசனா இருக்கும். ஒருவேளை வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன், அந்த மாதிரி டைம்ல என்னால வந்து போக்கஸ்டா வீடியோ போட முடியாது. மத்த நேரத்துல டெய்லி வழக்கம் போல நம்ம வீடியோஸ் வரும். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பார்க்கலாம். இனிமே கோல்டு எப்படி இருக்கு அப்படின்ற ரீசனையும் பார்க்கலாம். இதை தவிர வார் ஸ்டேட்டஸ் என்ன, அண்ட் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்ல நான் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறேன். அதுல வந்து செய்யாறு ஸ்ரீகுமரன் ஜுவல்லரியினுடைய கலெக்ஷன்ஸ் தான் வந்து நிறைய பேர் விரும்பி கேட்டிருக்கீங்க. இது வந்து எந்த ஷாப், இந்த கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ஜுவல்லரி ஷாப் பத்தி ஆல்ரெடி நான் 2 வீடியோஸ் வந்து போட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து அந்த ஷாப்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வேஸ்டேஜ் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து சேஞ்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் வந்து அவங்க மார்க்கெட்லயே லோயஸ்ட் ரேட்டுக்கு தான் வேஸ்டேஜ் செட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த ஷாப். டிசைன்ஸ் வைஸ்மே ரொம்ப நல்லா இருக்கும். அதுல ஒரு சில கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து இன்னைக்கு டிகிரீஸ் தான் இருக்கு. கோல்டு பாத்தீங்கன்னா 1 கிராம் வந்து 13,215 ரூபாய், அதாவது 155 ரூபாய் லெஸ் ஆயிருக்கு. சில்வர் பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் மட்டும் குறைஞ்சு 235 ரூபாய் வந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல் ரீசன் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 2 கண்ட்ரீஸ்லயுமே வார் எஸ்கலேஷன் எதுவுமே நடக்கல. லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து எந்த ஒரு சண்டையுமே ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் செகண்ட் ரீசன் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த FOMC மீட்டிங் தான். இந்த மீட்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதனாலயும் கோல்டு பிரைஸ் இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வாட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்த மாட்டாங்க, சேம் ரேட் தான் மெயின்டைன் ஆகும். ஆனா செப்டம்பர்ல கண்டிப்பா வந்து ஒரு ரேட் ஹைக்குக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே வந்து இப்ப கோல்டு பிரைஸ் குறையறதுக்கு ஒரு மேஜரான ரீசன். அண்ட் US டாலர்னுடைய மதிப்புமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அதனாலயும் கோல்டு பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ இது வந்து நம்ம இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மா வந்து தெரியும். நமக்கு வந்து 30ஆம் தேதி மார்னிங் தான் தெரியும். சோ ஒருவேளை நீங்க வந்து சிட்டு பே பண்ணணும் அப்படின்னா 30ஆம் தேதி கூட நீங்க பார்த்துட்டு பே பண்ணிக்கலாம். 31st வரைக்குமே நமக்கு வந்து இந்த மாசத்துக்கான டைம் இருக்கு. அதே மாதிரி வார் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இப்ப 2 கண்ட்ரீஸ்லயும் அட்டாக் எதுவும் இல்ல அப்படின்ட்டு பார்த்தோம். ஆனா யுக்ரைன் வந்து இப்ப ஈரான் மேல அட்டாக் நடத்திருக்காங்க. இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு தாக்குதலா தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா அண்ட் யுக்ரைனுக்கான போர் ஒரு பக்கம் வருஷ கணக்கா போயிட்டே இருக்கு. ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இப்ப யுக்ரைன் வந்து ஈரானுடைய கப்பல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல வந்து ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆன ஈரான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கண்டிப்பா நாங்க வந்து இதுக்கு பதில் தாக்குதல் யுக்ரைனுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. திரும்பவும் இது வந்து இன்னொரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுது. ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இப்ப வரைக்கும் எந்த ஒரு கப்பலுமே ஃப்ரீயா போக்குவரத்துங்கிறது நடக்கவே இல்ல. ரெட் சீலையும் ஹவுதிஸ் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாங்க. அடிஷனலா இப்ப யுக்ரைனுமே இந்த போர்ல வந்து சேர்ந்திருக்காங்க ஈரானுக்கு எதிராக. வார் வந்து இனி வரும் நாட்கள்ல எஸ்கலேஷன் ஆறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆயுதங்கள்லாம் தொடர்ந்து வந்து கம்மி ஆயிட்டே போகுது. அதனால தற்காலிகமா கூட இந்த போரை நிறுத்தி வச்சிருக்கலாம். திரும்ப ரீஸ்டாக் பண்ணிட்டு அடுத்த சண்டைக்கும் தயாராகி வரலாம். இது எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்து கோல்ட் அண்ட் வார் ஸ்டேட்டஸ் இதுதான். வேற ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து செய்யாறு ஸ்ரீகுமரன் ஜுவல்லரியினுடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஷோரூம்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கே வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். பட் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் நம்ம கொடுக்கற மாதிரி வரும். அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இவங்களுடைய வெப்சைட்டுமே இருக்கு. அதனுடைய லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த வீடியோல இவங்களுடைய ஒரு சில பெஸ்டான
லேட்டஸ்டான கலெக்ஷன்ஸ் அண்ட் மத்த டீடைல்ஸ் எல்லாமே இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஷாப்ல வந்து ரெண்டே டைப் ஆஃப் வேஸ்டேஜா கொண்டு வந்துட்டாங்க. முன்ன வந்து எல்லாமே பிளாட் 6.99 இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா தோடு, இயரிங்ஸ், பெண்டன்ஸ், ஹாரம் நெக்லஸ் இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து 9.99, அதாவது நீங்க 10% வச்சுக்கலாம். அண்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ் வருது இல்லையா, இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 6.99 7% வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 365 நாளுமே இருக்கு. ஆன்டிக் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10% 9.99 வாங்கிக்கலாம். சோ கண்டிப்பா வந்து இது ஒரு பெஸ்டான ஆஃபர்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா ஷாப்லயுமே ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஆஃபரா தான் அதை கொடுக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே ஆஃபர் இருக்கும். அண்ட் கலெக்ஷன்ஸுமே இவங்களோடது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இவங்களுடைய ஒரு சில இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ட்ரேல இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 3 ல இருந்து 4 கிராம்குள்ள வரக்கூடியது. இது எல்லாமே பேப்பர் கேஸ்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னா லைட் வெயிட்டாவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகளோட இருக்கும். நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வேருக்கு ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த இயரிங் பாருங்க, லக்ஷ்மி வந்து உங்களுக்கு தோடுல இருக்க மாதிரி இருக்கு. கீழே வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அதுக்குள்ள உங்களுக்கு தாமரையில லக்ஷ்மி இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து அரௌண்ட் உங்களுக்கு 4 கிராம்ஸ் வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஸ்டோன் வச்சா மாதிரி வந்தாலும் ஸ்டோன் வெயிட் நமக்கு லெஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து வேஸ்டேஜ் போட மாட்டாங்க. அண்ட் இந்த மண்டபத்திலேயே வந்து சுவாமி உள்ள இருக்கா மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் மூணாவதா நம்ம பாக்குறது பாருங்க, மீனாட்சி அம்மன் போட்டது. இதுல வந்து இயரிங் சிம்பிளா இருக்கு, ஆனா கீழே வந்து மீனாட்சி அம்மன் நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கு. இது வெயிட் வந்து உங்களுக்கு 3.250 மில்லி வருது. இந்த குறிப்பிட்ட மாடல் பாருங்க, இதுல வந்து எவ்வளவு டீடைலா வந்து லட்சுமியினுடைய ஃபேஸ் அந்த தாமரை என்கிரேவ் பண்ணி அவ்வளவு அழகா இருக்கு. இதனோட வெயிட் எல்லாமே உங்களுக்கு வந்து அரௌண்ட் 4 கிராம்ஸ்குள்ள வரும். இதுல வந்து உங்களுக்கு மேல வந்து மயில் போட்ட மாதிரி கொடுத்திருக்காங்க, கீழே வந்து மண்டபத்துல லட்சுமி இருக்கா மாதிரி பேட்டர்ன் இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே நம்ம ட்ரெடிஷனலான அட்டிகை பேட்டர்ன்ல வரக்கூடிய இயரிங்ஸ் தான். இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு எனாமல் அங்கங்க வரும். எனாமல் இல்லாமலும் ஒரு சில ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி கூட நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். இதனுடைய வெயிட்லாம் உங்களுக்கு 3 to 4 கிராம்ஸ் வரும். எனாமல் இல்லாம வாங்குறது நமக்கு வந்து ரீசேல் வேல்யூக்கோ நாளைக்கு வந்து எக்ஸ்சேஞ்சுக்கோ பெனிஃபிட்டா இருக்கும். இதுலயே வரிக்கா போட்ட மாதிரி பேட்டர்ன்ஸ், ஜென்ரலான பிளவர் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்தினுடைய வெயிட்டுமே அரௌண்ட் வந்து உங்களுக்கு 4 கிராம்ஸ் வரும். இதெல்லாம் வந்து நெக்லஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு கூட இதோட பேர் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த குறிப்பிட்ட மாடல் பாருங்க, ஆன்டிக் அண்ட் எல்லோ கோல்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல வந்து சென்டர்ல இருக்கிற மயில் மட்டும் வந்து உங்களுக்கு ஆன்டிக்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் சுத்தி இருக்கிற எல்லா இடமே வந்து எல்லோ கோல்டு கொடுத்திருக்காங்க. நீங்க ஆன்டிக் மாடல்னு எடுத்துக்கலாம், எல்லோ கோல்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து நெக்லஸ் அண்ட் ஹாரம்க்கு போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ட்ரேல இருக்கிற எல்லா ஜுவல்லரியுமே உங்களுக்கு 4 to 5 கிராம்ஸ்குள்ளேயே வந்துடும். அண்ட் இப்ப வந்து உங்கள்கிட்ட ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கீம்ஸ் வந்து இப்போ அவங்க எடுத்து நடத்தல, ஸ்ட்ரைட் பர்ச்சேஸ் மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு அவங்கள்ட்ட. சோ இந்த குறிப்பிட்ட மாடல் இயரிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிராம்ஸ்ல மேல லட்சுமியும் கீழே மயிலும் வரா மாதிரி இருக்கு. அந்த மயிலுக்கு வந்து ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ளூ கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கும். வெயிட்டுமே உங்களுக்கு 4 கிராம் தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 to 2 கிராம்ஸ்ல வரக்கூடியது. இதுவுமே நல்ல பார்வையா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இவங்களுடைய தாலி செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் 7%லயே வாங்கிக்கலாம். 365 டேஸ்மே இந்த ஆஃபர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ல இருந்து 7 பவுனுக்கான தாலி செயின்ஸ் தான் நம்ம பாக்குறோம். இதுல வந்து சுந்தரியிலேயே பால் பேட்டர்ன் போட்டது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது. இது வெயிட் வந்து உங்களுக்கு 56 கிராம், அதாவது 7 பவுன் வருது. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து உங்களுக்கு ஜிமிக்கி அண்ட் லக்ஷ்மி பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒரு தாலி செயின். இது வந்து சுந்தரி மாடல்ல கராப் சுந்தரி பேட்டர்ன் போட்டது இது. அண்ட் அடுத்ததா நம்ம பாக்குறது பால்ல லக்ஷ்மி வர பேட்டர்ன். இதனுடைய வெயிட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. 5ல இருந்து 7 பவுனுக்கான தாலி செயின்ஸ். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி, டைமண்ட் ஸ்டோன்ஸ் கிடையாது, இது ஜெர்கான் ஸ்டோன்ஸ்ல சென்டர்ல வந்து லக்ஷ்மி வரா மாதிரி, 2 சைடும் பிங்க் அண்ட் கிரீன் ஸ்டோன்ஸ் போட்ட மாடல் இது. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோன் காஸ்ட் வந்து லெஸ் ஆயிடும். இது வெயிட் வந்து உங்களுக்கு 5 பவுன் இருக்கு. சோ நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு 2.5 பவுன்ல இருந்து ஒரு 4 பவுனுக்குள்ள வரக்கூடிய மாடல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஐஸ்கிரீம் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அது மாதிரி ஜிமிக்கி மாடல் சொல்லிட்டு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாமும் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அதே பிளாட் 7% தான். இப்ப இந்த கையில இருக்கிற பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்லயே பிங்க் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி மாடல். இதனுடைய வெயிட் வந்து உங்களுக்கு 32 கிராம், அதாவது 4 பவுன் வரக்கூடியது இது. அதுல வந்து வீடியோனுடைய லெங்க்த்னால ஒரு சில மாடல்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணிருக்கேன். ஆனா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அவங்கள்ட்ட. நீங்க அங்க நேர போனீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த குறிப்பிட்ட மாடல் பாருங்க, உங்களுக்கு வந்து இதனோட வந்து 4 பவுனுக்கு வருது. 4 பவுன்ல
உங்களுக்கு சென்டர்ல வந்து இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரியும் 2 சைடும் பூ போட்டா மாதிரி இந்த பேட்டர்ன் வருது. இதுவுமே நமக்கு 7% தான் வரும். நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து லைட் வெயிட்ல வரக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து காலேஜ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வெயிட் வந்து உங்களுக்கு 11 கிராம், 9 கிராம்ஸ், 10 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. பட் இது வந்து டெய்லி வேருக்கு எந்த அளவுக்கு டியூரபிலிட்டியா இருக்கும் அப்படின்றது தெரியல. இதனுடைய வேஸ்டேஜும் நமக்கு வந்து 7% வரும். ரொம்பவே பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மென்ஸ் செயின் கலெக்ஷன்ஸ். மென்ஸ் செயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிருக்கிறது டெண்டுல்கர் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 8 கிராம்ஸ்லயே வருது இவங்கள்ட்ட. நெக்ஸ்ட் நீங்க பாக்குற செயின் வந்து டபுள் மாடல் வரும், 2 டிசைன் சேர்ந்த மாதிரி வரும். இது வந்து 6 கிராமுக்கே வருது. இதுவுமே டெய்லி வேர் செயின் தான். அண்ட் மூணாவதா நான் காமிச்சிருக்கிறது லோட்டஸ் பேட்டர்ன்ல வரக்கூடிய செயின். இது வந்து ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதனுடைய வெயிட் வந்து உங்களுக்கு 8 கிராம்ஸ்லயே வருது. இது வந்து உங்களுக்கு பால் பேட்டர்ன்ல வரக்கூடிய லைட் வெயிட் செயின். இதெல்லாம் 4 கிராம்லயே வந்து லைஃப் வருமா அப்படின்றது ரொம்பவே ஒரு டவுட் தான். இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நீங்க வந்து எவ்வளவு தூரம் வச்சு ஹேண்டில் பண்றீங்க, ஹேண்டிலிங்க பொறுத்து தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான செயின்ஸ். இதுல வந்து நமக்கு பால் பேட்டர்ன்ல லேயர் வச்ச மாதிரி செயின். இது வந்து உங்களுக்கு 16 கிராம்ஸ்ல வருது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் டைப்ல வரக்கூடிய செயின். இது வந்து லீஃப் பேட்டர்ன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாமுமே உங்களுக்கு 16 கிராம்ஸ்க்கு நல்ல ஸ்டர்டியாவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது ட்ரெடிஷனலா வரக்கூடிய கோதுமை மாடல் செயின். இதுவுமே வந்து உங்களுக்கு 2 பவுண்ட்ல நல்லாவே இருக்கு. இதெல்லாம் வந்து பட்டையா வரக்கூடிய செயின்ஸ். இது வந்து ஜென்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இதுவுமே உங்களுக்கு 2 பவுண்டுக்கு நல்ல பார்வையாவே கொடுத்திருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா கோதுமையிலேயே கொஞ்சம் சின்னதா வரக்கூடிய செயின். இதுவுமே வந்து உங்களுக்கு 2 பவுண்டுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுமே இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் கொடுத்து கூட செஞ்சு வாங்கிக்கலாம். இதுலயே வந்து கம்மியான கிராம்ஸோ இல்ல இதே மாடல்ல எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் வேணும்னாலும் செஞ்சு தருவாங்க. அதுக்கான நம்ம கொரியர் சார்ஜஸ் மட்டும் நம்ம வந்து பே பண்ற மாதிரி வரும். அண்ட் இந்த மாடல் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதனுடைய பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதெல்லாம் இப்ப வந்த ஃபேன்சி மாடல் செயின்ஸ் நினைக்கிறேன். சோ இந்த குறிப்பிட்ட மாடல் செயின் பாருங்க, அவ்வளவு ஸ்டன்னிங்கா இருந்தது. இதனுடைய வெயிட்லாம் வந்து உங்களுக்கு 19 கிராம் தான். அதுக்கே அவ்வளவு பார்வையா இருக்கு 2.5 பவுனுக்கு. சோ இதனுடைய வேஸ்டேஜுமே நமக்கு 7%ல தான் வருது. அதை தவிர இந்த ஷாப்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து கோல்டு காயின்ஸுக்கு எப்பவுமே 0% வேஸ்டேஜ் தான். ஆனா நமக்கு வந்து மார்க்கெட் ரேட் தான் வரும், ஷாப் ரேட் வராது. அதையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அண்ட் வெள்ளிக்குமே நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. ஜுவல்லரிக்கான வேஸ்டேஜ் என்ன அண்ட் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா வீடியோனுடைய லெங்த் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போறதுனால இதோட நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஷாப்னுடைய ஒரு சில பிரத்யேகமான கலெக்ஷன்ஸுமே பார்த்தோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.